நான் இன்னைக்கு நின்று பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் இருக்குது. பெண்களுடைய இந்த புடவை தலைப்பு இருக்குது இல்லைங்களா, இதை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி உதறி ஒரு பொய்யான ஒரு காரியத்துக்காக பத்திரிகை துறையை பயன்படுத்தின நிகழ்வுகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது எப்படின்னா, நேற்று ஒரு நியூஸ் பார்க்குறேன். ஊழலுக்காக பத்திரிகை துறையை யூஸ் பண்ணுறவங்கள தடை பண்ணாதீங்க, இந்த சமூகத்தின் நல்லதுக்காக தானே பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரி எல்லாம் சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்களும் ஊழலை ஒழிக்கிறதுக்காக தானே முயற்சி எடுக்கிறாங்க, அதை தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையே அட்ஜசன்ட் நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா, ஊழலே இருக்காது, அவங்க மேலே தான் சமூக தீமை இருக்கும். சமூக தீமையான எண்ணத்தோட ஒரு காவல்துறையை தவறாக பயன்படுத்தி ஒரு பெண்ணையும் அவர்களை சார்ந்த ஆண்களையும் அவமானப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு வீடியோ பதிவுகளை எடுத்து கொண்டு போயிட்டு இஷ்டத்துக்கும் ஏதோ ஒன்று தண்டனையை வாங்கி கொடுக்கணும், தவறான தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக பத்திரிகை துறையை பயன்படுத்திய நிகழ்வுகளை தான் இந்த புடவை தலைப்பை நிறைய பொய்களையும் குற்றம் புரிகிற அளவுக்கான செயல்களையும் செஞ்சு, அதாவது காவல்துறையில் நாங்கள்லாம் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிறதுக்காகவும், பத்திரிகை துறையை அதாவது பத்திரிகை துறையை எங்கள் பக்கம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிறதுக்காகவும் இந்த புடவை தலைப்பை இப்படி உதறிட்டு போனது அந்த பெண்களை சார்ந்த, அதாவது எந்த தீமையும் செய்யாத பெண்களை சார்ந்த ஆண்களை மன வருத்தத்தில் உள்ளாக்கி மன வருத்தத்தில் தள்ளி இத்தனையும் செய்த இவர்கள் காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர் 4 வீலரில் போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்காங்கன்னா வக்கீல் தொழில் செஞ்சுட்டு அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அராஜகம் பண்ணுறது. அடுத்தது வீட்டில் இருக்கிற நாய்களை பொய்யா குறை சொல்கிறது, தெருவில் இருக்கிற நாய்களுக்கு விஷம் வைத்து கொல்றது. இத்தனையும் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, காவல்துறைக்கு, பத்திரிகை துறை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி ஒரு நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்துக்காக எடுத்துகிட்டு போகிற பெண்கள் தான் இந்த புடவை தலைப்பை இப்படி உதறணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.